கேட்க முடியுமா? இப்போ பேச மாட்டாவே யாருமே பேச மாட்டாங்க. அப்போ யார் இங்கே இது இது பாஸ்டர் சொல்லட்டா? பாஸ்டர் தான் பேசுவார். பாஸ்டர் மட்டுமா பேசுவார்? பிரச்சனை அப்படியா? கேட்குறீங்க அஜித் பாஸ்டர் கிட்ட? அஜித் பாஸ்டர் கிட்ட நார்மலாக கேளுங்க. லைவ் போகுது, பார்க்குறீங்களான்னு சொல்லி. லைவ் போகுது, அவங்க பார்க்குறாங்களான்னு சொல்லி கேளுங்க. அவர் கோல் அடிச்சு பார்த்துக்கிட்டு கேட்குறாரு. அனுப்பிட்டேன் வீடியோ நான் சொன்னேன். சொல்லுங்கள், அவங்களுக்கு வர சொல்லுங்கள். வருவாங்களா? அனுப்பிட்டேன் பார்த்தேன். பெட்டி கொண்டு போகிற அதுக்கு பின்னாடி போனது தான். பாய் மாமா, கொஞ்சம் சரி வாங்க, எங்க கூட வாங்க. மாமா அனுப்பிட்டேன் அம்மா. சொல்லுங்க, பாஸ்வேர்டும் கோடும் அடிக்க சொல்லு. பாருங்க பாருங்க.
லைவ் ஸ்ட்ரீம் பப்ளிஷ்ட். ஏன் வர மாட்டேங்க? அங்கே போனால் சரி போல தான். யார் வருஷ பாஸ்ட்டு கிடைக்கும். எடுங்க எடுங்க. ஜெஸ்ட் ஃபேன் போர்டு இல்லைன்னா தெரியல. ஃபேன் போர்டு அவ்வளோ. இது ஆஃப் ஆகிடுதா? ஓ அதுவும் போகுதுப்பா. எவ்வளோ பேர் பாஸ் பண்ணுறாங்க? 2 பேர் தான் இருக்குது. வருஷ பாஸ் நிகழ்த்துறாங்க. அட்மிட் பண்ணுவாங்க. ஐயோ ஓகே தொடர்ந்து அட்மிட் பண்ணுறேன். இப்போ பேஸ் பண்ணி தான் இருக்கு. இது அட்மிட் பண்ணுறேன். அட்மிட் பண்ணி தான் இருக்கு. அட்மிட் பண்ணுறேன். இதோட நான் அட்மிட் பண்ணுறேன். சர்வீஸ் தொடர்ந்து போடலாம். எப்போ போனால் பேச நாம் யாவரும் ஜெபம் செய்வோம். நாளிலும் கூட அருமையான சகோதரர் ஜோசப் பெனடிக்ட் அவர்கள் அந்த வெள்ளிக்கிழமை அன்று கர்த்தருக்குள் நித்திரை அடைந்து இருக்கிறதை நாம் அறிந்திருக்கிறோம். அருமையான தகவலுடைய பிரிவினால் வேதனையோடு இருக்கிற நம்முடைய மனைவி மற்றும் தூர தேசத்தில் இருக்கிற பிள்ளைகள், ஒவ்வொரு குடும்பத்தினர், உற்றார் உறவினர்கள், நண்பர்கள், நாம் யாவரையும் ஆறுதலின் தேவன் தாமே ஆற்றி தேற்றி இந்த குடும்பத்துக்கு ஒரு தைரியத்தை கொடுத்து தொடர்ந்து தேவன் இந்த குடும்பத்தை வழிநடத்தும்படியாய் நாம் சபையாக
தாயினிடத்தில் கூடி வந்திருக்கிறோம். வேதம் சொல்லுகிறது, ஒருவன் துன்பப்பட்டால் அவனுக்காக ஜெபம் பண்ணுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த குடும்பத்தினரை நாம் ஜெபத்தினால் தேவன் ஆறுதல் படுத்தி பலப்படுத்தும்படியாக இந்த ஆராதனை முழுவதையும் ஆண்டவர் ஆளுகை செய்யும்படியாக ஆரம்ப ஜெபத்தை சகோதரன் சிவா அவர்கள் ஜெபம் செய்வார்கள். பரலோக பிதாவே, ஜோசப் வேலரி அவருடைய உதவி நிமித்தமாய் துக்கித்து வேதனையோடு இருக்கிற நான், அவருடைய மனைவி, அவருடைய பிள்ளைகள், மருமக்கள், பேரர்கள் மற்றும் உற்சாக உறவினர்கள், நண்பர்கள் ஒவ்வொருவரையும் கரங்கள் ஒப்புக்கொள்கிறோம். ஆண்டவரே சுவாமி, மரணம் என்ற ஒரு காரியம் வரும்பொழுது அதை காக்க முடியாத வேதனை, இந்த வேதனையில் இருக்கிறதான ஒவ்வொருவரையும் நீ ஆற்றி தேற்றி வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். அருமை வேடனித்தவர்கள் இந்த உலகத்திலே வாழ்நாட்களிலே ஆண்டவரே சுவாமி இயேசு அவரை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டு தன் வாழ்நாட்களை ஆண்டவரே இயேசுவுக்கென்று ஒப்புக் கொடுத்து ஆண்டவரே அவருக்காய் வாழ தேவன் கொடுத்த கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறேன் அப்பா. அதே போல ஆண்டவரே சுவாமி, இன்றைய நாளிலும் ஆண்டவரே நடக்க இருக்கிறதான அடக்க ஆராதனை இந்நேரம் முதல் ஆண்டவருடைய கரத்திலே ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறேன். ஆண்டவரே நீரே பொறுப்பெடுத்து வழிநடத்தும்படியாய் உடைய கரத்திலே ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறேன். எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அருமையான தகப்பனார் ஜோசப் பெனடிக்ட் அவருடைய பிரிவினால் வேதனையோடு இருக்கிற ஒவ்வொருவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் இயேசு நம்மோடு ஜெப ஊழியத்தின் சார்பாக ஆழ்ந்த அனுதாபத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நேரத்திலும் கூட அருமையான தகப்பனார் இந்த பூமியிலே 86 வருடங்கள் ஜீவனோடு வாழ்வதற்கு ஆண்டவர் கிருபை கொடுத்தார். மெய்யான இரட்சிப்பை அனுபவித்து கிட்டத்தட்ட நம்முடைய சபையிலே 20 வருடம் தேவனுடைய சமூகத்தை தரிசித்து ஆராதிக்கத்தக்கதாய், தேவனுக்குள் பலனடையத்தக்கதாய் அருமையான தகப்பனுக்கு ஆண்டவர் அனுக்கிரகம் செய்திருக்கிறார். இந்த குடும்பம் அநேகர்களுக்கு சாட்சியாய், அநேகர்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டான தகப்பனாய், அநேகர்களை பலப்படுத்துகிற ஒரு தகப்பனாய், எல்லா சூழ்நிலையிலும் தன்னுடைய பலவீனம் இருந்த பொழுதிலும் தேவனை நேசித்து தேவனை தேடுகிற இருதயமுள்ள ஒரு தகப்பனாய் இந்த பூமியிலே வாழ்வதற்கு ஆண்டவர் கிருபை கொடுத்திருக்கிறார். இந்த நேரத்திலும் கூட தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி பாட்டுத்தாளிலே ஒரு பாடலை நாம் பாடுவோம். பாடல் 5, உம்மை அல்லாமல் எனக்கு யார் உண்டு, உம்மை அல்லாமல் எனக்கு யார் உண்டு, என் இயேசையா என்று சொல்லி தேவனுடைய நாமத்தை நாம் பாடுவோமாக. உம்மை அல்லாமல் எனக்கு யாரும் உண்டு, 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 என் இயேசையா. அல்லேலூயா, என் இயேசையா. அல்லேலூயா, என் இயேசையா. அல்லேலூயா, என் இயேசையா. அல்லேலூயா, உம்மை அல்லாமல் எனக்கு யாரும் உண்டு, உம்மை
உம்மை அல்லாமல் எனக்கு யாரும் உண்டு உம்மை அல்லாமல் எனக்கு யாரும் உண்டு என் இயேசையா அல்லேலூயா என் இயேசையா அல்லேலூயா என் இயேசையா அல்லேலூயா என் இயேசையா அல்லேலூயா. இந்த நேரத்திலும் கூட வேதத்தில் இருந்த ஒரு பகுதியை நாம் வாசிக்க கேட்க போகிறோம். அநேக நேரத்தில் இழப்புகள் நம்முடைய உள்ளங்களை உடைக்கிற சூழ்நிலை, வேதனைப்படுத்துகிற சூழ்நிலை, நம்முடைய உள்ளம் அநேக நேரம் குத்தித்து பாரப்படுகிற சூழ்நிலை. இந்த நேரத்தில் அநேகர்கள் வந்து நம்மை ஆறுதல் படுத்த முடியும், பலப்படுத்த முடியும் அவருடைய சொந்த வார்த்தையினாலே. ஆனால் அந்த ஆறுதலும் அந்த வார்த்தைகளும் தற்காலிகமானவைகள். ஆனால் வேதம் சொல்லுகிறது, தேவனுடைய வார்த்தையினாலே ஒவ்வொருவரையும் ஆற்றுங்கள், தேற்றுங்கள் என்று சொல்லி இந்த நேரத்திலும் இந்த உடைந்த உள்ளங்களுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுத்து, ஒரு பலனை கொடுத்து தேவன் தொடர்ந்து வழிநடத்தும்படியாக வேதத்திலிருந்து ஒரு பகுதியை போதகர் அருண் அவர்கள் வாசிப்பார்கள். வாசிக்கப்பட வேண்டிய வேதாகம பகுதி 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 1 தொடக்கம் 10 வரையான வசனங்கள். பூமிக்குரிய கூடாரமாகிய நம்முடைய வீடு அழிந்து போனாலும் தேவனால் கட்டப்பட்ட கைவேலை அல்லாத நித்திய வீடு பரலோகத்திலே நமக்கு உண்டென்று அறிந்திருக்கிறோம். ஏனெனில் இந்த கூடாரத்திலே நாம் தவித்து நம்முடைய பரம வாசஸ்தலத்தை தரித்துக் கொள்ள மிகவும் வாஞ்சை உள்ளவர்களாய் இருக்கிறோம். தரித்துக் கொண்டவர்களானால் நிர்வாணிகளாய் காணப்பட மாட்டோம். இந்த கூடாரத்தில் இருக்கிற நாம் பாரம் சுமந்து தவிக்கிறோம். இந்த போர்வையை களைந்து போட வேண்டும் என்று விரும்பாமல் மரணமானது ஜீவனாலே விளங்கப்படுவதற்கு ஏதுவான போர்வை தரித்திருக்கிறவர்களாக வேண்டி விரும்புகிறோம். இதற்கு நம்மை ஆயத்தப்படுத்துகிறவர் தேவனே. ஆவியனும் அச்சாரத்தை நமக்கு தந்தவரும் அவரே. நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம். இந்த தேவத்தில் குடியிருக்கையில் கர்த்தரிடத்தில் குடியிராதவர்களாய் இருக்கிறோம் என்று அறிந்தும் எப்பொழுதும் தைரியமாயிருக்கிறோம். நாம் தைரியமாகவே இருந்து இந்த தேகத்தை விட்டு குடி போகவும் கர்த்தரிடத்தில் குடியிருக்கவும் அதிகமாய் விரும்புகிறோம். அது நிமித்தமே நாம் சரீரத்தில் குடியிருந்தால் குடியிராமற் போனாலும் அவருக்கு பிரியமானவர்களாய் இருக்க நாடுகிறோம். ஏனென்றால் சரீரத்தில் அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும்படிக்கு நாம் எல்லாரும் கிறிஸ்துவின் நியாயஸ்தானத்துக்கு முன்பாக வெளிப்பட வேண்டும். ஆமென். நேரத்தில் கூட தொடர்ந்து பாட்டுத்தாளிலே பாடல் 4 தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்தேன் இயேசையா. மெய்யாகவே இந்த தகப்பனார் இந்த பூமியில வாழ்ந்த நாட்களில அநேக பலவீனங்கள் மத்தியிலே தேவனுடைய பலத்தை பெற்று தேவனுக்காக இறுதி வரை நல்ல போராட்டத்தை போராடி ஓட்டத்தை முடித்து விசுவாசத்தை காத்துக்கொண்ட இந்த தகப்பனாரை போல இந்த குடும்பத்தினரையும் தேவன் தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி தொடர்ந்து தகப்பன் ஓடி வந்த ஓட்டத்திலே நம்பிக்கையோடு ஓடத்தக்கதாய் எத்தனை சூழ்நிலைகள் இருள் போல வந்தாலும் தேவனுக்குள் வெளிச்சத்தை பெற்றுக்கொண்டு முன்னோக்கி ஓட கர்த்தர் இந்த குடும்பத்தை ஆறுதல் படுத்தி பலப்படுத்துவாராக. நாம் சேர்ந்து இந்த பாடலை பாடுவோமாக. தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்திடும் என் இயேசையா. தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்திடும் என் இயேசையா. உம்மை போல புரிந்து கொள்ள யாரும்
என்னை சூழும் போது அதை பனி போல உருகிட செய்பவரே. மலை போல துன்பம் என்னை சூழும் போது அதை பனி போல உருகிட செய்பவரே. கண்மணி போல் என்னை காப்பவரே. உள்ளங்கையில் பொறித்தென்னை நினைப்பவரே. கண்மணி போல் என்னை காப்பவரே. உள்ளங்கையில் பொறித்தென்னை நினைப்பவரே. நீர் போதும் என் வாழ்விலே இயேசையா, நீர் போதும் என் வாழ்விலே. நீர் போதும் என் வாழ்விலே இயேசையா, நீர் போதும் என் வாழ்விலே. பலவீன நேரம் என் கிருபை உனக்கு போதும். உன் பலவீனத்தில் பலன் தருவேன் என்று. பலவீன நேரம் என் கிருபை உனக்கு போதும். உன் பலவீனத்தில் பலன் தருவேன் என்று. நிழல் போல என் வாழ்வில் வருபவரே. விலகாமல் துணை நின்று காப்பவரே. நிழல் போல என் வாழ்வில் வருபவரே. விலகாமல் துணை நின்று காப்பவரே. நீர் போதும் என் வாழ்விலே இயேசையா, நீர் போதும் என் வாழ்விலே. நீர் போதும் என் வாழ்விலே இயேசையா, நீர் போதும் என் வாழ்விலே. நேரத்திலும் கூட தேவனுடைய செய்தியை நாம் கேட்க போகிறோம். தேவனுடைய வார்த்தையை கேட்க போகிறோம். இந்த நேரத்தில் நம் மத்தியிலே தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படியாய் இயேசு நம்மோடு ஜெப ஊழியத்தின் தலைமை போதகர் சுரேஷ் பெர்னாண்டோ அவர்கள் தேவனுடைய வார்த்தையை இந்த ஆராதனையில் இந்த நேரத்தில் பகிர்ந்து கொள்வார்கள். ஆண்டவர் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஒவ்வொருவரை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். விசேஷமாக அருமையான தகப்பனார் ஜோசப் பெனடிக்ட் அவர்கள் 2 தினங்களுக்கு முன்பதாக கர்த்தருக்குள் அவர் ஏற்கனவே அடைந்தார். உயரத்தில் வேதனையில் இருக்கிற அருமையான இந்தியான அம்மாவுக்காக, அதே நேரத்தில் வெளி தேசத்தில் இருக்கிற ஜீவா சிஸ்டர் குடும்பத்துக்காக, இன்னுமாய் பிரான்ஸ் தேசத்தில் இருக்கிற நிரஞ்சன் குடும்பத்துக்காக, இங்கே இருக்கிற எவரஸ் குடும்பத்துக்காக, சபையின் சார்பிலும் குடும்பத்தின் சார்பிலும் ஆழ்ந்த அனுதாபத்தை நாம் தெரிவித்துக் கொள்கிறோம். மரணம் வேதனைக்குரியது. மரணத்தை தாங்க முடியாது. யார் அதிகமாய் நாம் நேசித்து, அதிகமாய் நாம் யார் மேல் அதிகமாக அக்கறை வைத்து, அன்பு வைத்து, உறவு வைத்திருக்கிறோமோ, திடீர்னு மரணம் வந்து அவருடைய வாழ்க்கையை பிரிவினை உண்டாக்கும் போது நம்மளால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை, அதை சகித்துக் கொள்ள முடியவில்லை. கிட்டத்தட்ட அருமையான தகப்பனார் நம்முடைய சபையில் 20 வருஷமாய் இருந்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, ஆசீர்வாதமாய் இன்னும் பல நன்மைகளை உண்டாக்குற குடும்பமாய் சாட்சியாய் கடந்து போக தேவன் கொடுத்த நல்ல பாக்கியத்துக்காய் ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த பிரிவினை தாங்க முடியாமல் இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் தேவனுடைய வார்த்தையை கேட்டு ஆற்றி பலப்படுத்துவதற்கு போதுமானவராய் இருக்கிறார். அது மாத்திரமல்ல, வேதம் சொல்லுகிறது நம்முடைய ஆண்டவர் சகல விதத்திலும் ஆறுதல் செய்கிற தேவனாய் இருக்கிறார். எந்த மனுஷனையும் எப்பேற்பட்ட சூழலில் இருந்தாலும், எப்பேற்பட்ட காரியத்தில் நம்ம உள்ளம் உடைக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு வேதனையில் இருந்தாலும், நம்முடைய ஆண்டவராகிய தேவன் எப்படி ஒரு துக்கத்தை இந்த நேரத்தில் அனுபவிக்கிறது போல என் தேவன் செய்கிற ஆறுதலை அனுபவிக்கத்தக்கதாய், அந்த ஆறுதலில் நீங்கள் தைரியப்படத்தக்கதாய், அந்த ஆறுதலில் முன்னேறி செல்லும்படியாய் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு குடும்பத்தையும் தேற்றி ஆற்றி இன்னுமாய் அந்த லட்சியத்தை அடைவதற்கு, முன்னோக்கி போவதற்கு தேவன் நமக்கு கிருபை கொடுத்து வழிநடத்துவாராக. வேதத்திலிருந்து ஒரு சம்பவத்தை நான் வாசிக்கும்படியாய், ஒரு வசனத்தை சுட்டிக்காட்டும்படியாய் நான் விரும்புகிறேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 11வது அதிகாரம் 25வது வசனம் சொல்லுகிறது, என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தை, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைத்திருப்பான்.
நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான் என்று என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொன்னார். இதே போல ஒரு துக்க வீட்டுக்கு, ஒரு மரண வீட்டுக்கு என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கடந்து போனார். துக்க வீட்டுக்கு போனார். அவர் நேசிக்கிற அருமையான சகோதரன் லாசரு மரித்து போய்விட்டார் என்று செய்தி வந்த உடனே இயேசு அந்த மரண வீட்டுக்கு போகிறார். மார்த்தாள் அழுகிறதை பார்க்கிறார், மரியாள் அழுகிறதை பார்க்கிறார், உறவினர்கள் நண்பர்களெல்லாம் அழுது கொண்டிருக்கிறதை பார்க்கிறார். எல்லாருடைய கண்களில் இருக்கிற கண்ணீரை கண்டு என் இயேசுவும் கண்ணீர் விட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த துக்கத்தில் அவர் பங்கு பெறுகிறார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில துக்கமா இருந்தாலும் கூட அவர் ஆறுதல் பெற்று, ஆறுதல் கொடுத்து, ஆறுதலை ஆசீர்வதித்து உங்களை பலப்படுத்தி நடத்துவதற்கு வல்லமை உள்ளவர் இயேசு இந்த இடத்துல இருக்கிறாரு. அன்றைக்கு எப்படி ஒரு மரண வீட்டுக்கு இயேசு வந்தது போல இந்த வீட்டுக்கும் இயேசு வந்திருக்கிறார். யாரையும் எவரையும் அவர் கைவிடாதபடிக்கு கடைசி மட்டும் நடத்துவதற்கு அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அந்த நேரத்துல தான் அவருடைய துயரத்தை போக்கும்படியாய், வேதனையை போக்கும்படியாய், அவருடைய கலக்கத்தை போக்கும்படியாய் என் தேவனுடைய வாயிலிருந்து வந்த வார்த்தை தான் அவர் சொன்ன ஒரு வார்த்தை. அவர் சொன்னார், நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். தேவனுடைய பிள்ளையே, ஏன் ஆண்டவர் இந்த வார்த்தையை சொல்லுகிறார் என்று சொன்னார். அவர் சொன்ன, நானும் ஒரு நாள் மரிக்க போகிறேன், ஆனா மரணத்துக்கு பின்பாக, என்னுடைய மரணத்துக்கு அப்புறம் உயிர்த்தெழுதல் உண்டு, அதே போல ஒரு ஜீவன் உண்டு, நான் சதா காலத்திலும் ஜீவிக்கிற தேவன் என்று ஆண்டவர் எல்லாருக்கும் முன்பதாக அந்த மரண வீட்டில் வந்து அவர் விளங்க பண்ணினார். பிரியமான சகோதர சகோதரிகளே, எப்படி ஆண்டவரா இயேசு கிறிஸ்து மனுஷனா இந்த பூமியிலே வந்தாரோ, எனக்காக உங்களுக்காக பாவத்துக்காக என்ன செய்த எத்தனை பாடுகள் பட்டார் உங்களுக்கு தெரியும். அந்த பாடுகளை அவர் அனுபவித்து மரித்து மூன்றாவது நாள்ல என் ஆண்டவரால் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார். இன்றைக்கு பிரியமானவர்களே, எப்படி நம்முடைய வாழ்க்கையோட நித்திய ஜீவனுக்கு போக வேண்டுமானால், ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால், மரணத்துக்கு அப்புறம் ரெண்டு வாழ்க்கை இருக்கிறது. ஒன்று நித்திய ஜீவன், இன்னொன்று நித்திய மரணம். எங்கே நாம் கடந்து செல்ல போகிறோம், எங்கே போக போகிறோம் என்று நமக்குள் ஒரு கேள்வி எழும்பும் என்று சொன்னால் அதுக்குரிய பதிலை பெற்றுக்கொள்ள கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. அதனால்தான் ஆண்டவர் சொல்லுகிறார், என்னை விசுவாசித்தாய், என்னை நீ நம்பினால் மரித்தாலும் பிழைக்கத்தக்கதாய் தேவன் அந்த நித்திய ஜீவனை கொடுத்து வழி நடத்துவதற்கு போதுமானவராய் இருக்கிறார். கூடுதலாக கிறிஸ்தவர்களாய் இருக்கிறோம். கிறிஸ்துவின் பெயரை வைத்திருப்பதனால் கிறிஸ்தவர்கள் அல்ல, கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறப்பதனாலும் கிறிஸ்தவர்கள் அல்ல. யாரெல்லாம் கிறிஸ்து இயேசுவின் இரத்தத்தினால் கழுவப்பட்டு பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்று மனம் திரும்புகிறார்களோ அவர்கள் தேவனுடைய பிள்ளைகளாய் மாற்றம் அடைகிறார்கள். இன்னைக்கு அந்த சத்தியம் ஒருவேளை தெரிந்திருந்தும் அதை நீங்கள் விளங்காமல் இருப்பீங்க என்று சொன்னால் ஒரு தருணத்தை கர்த்தர் கொடுக்கிறார், வாய்ப்பை கொடுக்கிறார். நாங்களும் ஒரு நாள் இந்த மரணத்தின் பாதையை கடந்து போக போகிறோம், மரணத்துக்கு அப்புறம் என்ன நடக்க போகிறோம் என்று நாம் அறிந்திருக்கிறவர்களாக இருப்போம் என்று சொன்னார். நித்திய ஜீவனா நித்திய மரணத்துக்கு போக போகிறோம் கேள்வி கேட்டு பாருங்கள். நித்திய ஜீவனுக்கு நீங்க போக வேண்டும் என்று சொன்னால் இயேசுவை விசுவாசத்தை ஏற்றுக்கொண்டு பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றுக் கொண்டால் நிச்சயமாய் நீங்கள் அந்த நித்திய ஜீவன் அடைய கர்த்தர் நமக்கு கிருபை கொடுத்து வழி நடத்த முடியும். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். அருமையான தகப்பனார், வீட்டார், குடும்பத்தினர் 20 வருஷத்துக்கு முன்பாக நம்முடைய சபைக்கு வந்தார்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தார்கள். ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் பெற்று நான் விசுவாசிக்கிறேன், அவருடைய வாழ்க்கையில நல்ல ஒரு மாதிரி, நல்ல ஒரு சாட்சி வாழ கர்த்தர் கிருபை கொடுத்திருக்கிறார். நல்ல ஒரு புருஷனாய் அவர் வாழ்ந்திருக்கிறார், நல்ல ஒரு தகப்பனாக வாழ்ந்திருக்கிறார். சபையில எந்த பிரச்சனை இந்த குடும்பத்தினால அல்ல, நல்ல ஒரு சாட்சி வாழ்க்கை, அநேகருக்கு ஒரு மாதிரியாய் வாழ கர்த்தர் எடுத்துக்காட்டாக இந்த மகன் வாழ்ந்து கடந்து போக கர்த்தர் கிருபை கொடுத்தார். அவனுடைய பிள்ளைகள் தான் பேசும்போது சொன்னாங்க, எங்க அப்பா எங்களை நல்லா வளர்த்தாங்க, எங்க அப்பா எங்களை நல்லா படிக்க வச்சாங்க, எங்க அப்பா எங்களை நல்லா பார்த்துக்கிட்டாங்க, எங்க அப்பா அந்த அளவுக்கு எங்கள் மேல் அன்பு வைத்து அக்கறை வைத்து கரிசனை வைத்து எங்களை இவ்வளவு பெரிய ஆளாய் மாற்றுவதற்கு எவ்வளவு பிரயம் செலுத்தி இருக்கிறார்கள் என்று சொல்லி நான் நல்லா அறிந்திருக்கிறோம். அதனால அடக்காரனே ரொம்ப ஆசீர்வாதமாக நன்மையா இருக்கத்தக்கதாக எல்லா காரியம் ஒழுங்குபடுத்தின போதகரே என்று சொல்லி என்று வேண்டிக் கொண்டார்கள். அந்த அளவுக்கு ஒரு நல்ல பெஸ்ட் தகப்பனாக, ஒரு பெஸ்ட் கணவனாக, சபையிலும் ஒரு நல்ல விசுவாசியா இருக்கத்தக்கதாய் தேவன் அவருடைய வாழ்க்கையில் கிருபை கொடுத்து வழி நடத்தினார். கடந்த மாதத்துல சில மாதங்களை சுகவீனமா இருந்தாரு. கடந்த மாதத்துல நானும் என் மனைவி
அருமையான சகோதரரை பார்க்க போனோம். நான் கேட்ட ஒரு வார்த்தை, கண்ணை மூடிட்டு இருந்தாரு, எழுப்பணும். நாங்க யார் வந்திருக்கேன்னு தெரியுமா? ஓ, பாஸ்டர் வந்திருக்கிறார். ஜெபம் பண்ணும் போது நல்ல கையை ஆட்டி அசைத்து மகிழ்ச்சி. மரணத்தை குறித்து பயமே இல்லை, சாக குறித்து பயமே இல்லை. அவருக்கு நல்லா தெரியும், நான் ஆண்டவரோடு இருக்கிறேன். இன்னைக்கு நான் மரித்தாலும் நான் தேவனோட போகிற அந்த நிச்சயத்தோடு எப்போதும் மறைக்க அந்த முகத்துல ஒரு கலகலப்பு, சந்தோஷம். நடக்க முடியாதுதான், பலவீனமா இருந்தால்தான். ஆனாலும் அந்த முகத்துல ஒரு பிரகாசத்தை பார்த்தோம், முகத்துல ஒரு மகிழ்ச்சியை பார்த்தோம். வேதனை நிறைந்த ஒரு வாழ்க்கை இல்லாதபடிக்கு கடைசி மட்டுமே ஆண்டவர் ஒரு நிம்மதியும் ஆசீர்வாதத்தையும் சமாதானத்தையும் அந்த தகப்பனாருக்கு கொடுத்து இன்னைக்கு நித்தியத்தில் வாசம் பண்ணத்தக்கதாய் தேவன் அவருக்கு கிருபை கொடுத்து வழிநடத்தி இருக்கிறார். பிரியமான சகோதர சகோதரி, இந்த தகப்பனுடைய மரணத்தை அடக்காதனை செய்வது குறித்து மகிழ்ச்சியா இருக்கிறேன். அந்த அளவுக்கு ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு சகோதரன், அந்த அளவுக்கு அநேகருக்கு எடுத்துக்காட்டாத சகோதரன். இந்த சகோதரனுடைய வாழ்க்கையில அநேக விஷயத்தை பின்பற்றுவோம் என்று சொன்னால் நிச்சயமாய் ஒவ்வொரு குடும்பத்திலும் நல்ல தலைவர்கள் உருவாக்கப்பட, பிள்ளைகளை வளர்க்கிறதிலிருந்து மனைவியை நடத்துகிறதிலிருந்து எல்லாத்திலும் ஒரு ஆசீர்வாதமா இருக்க கர்த்தர் நமக்கு கிருபை கொடுத்து வழிநடத்துவதற்கு வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். இதே போல ஒரு மரண வீட்டுக்கு இயேசு வந்தார். அங்கே தான் சொன்னார், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைத்திருக்கிறான் என்று சொல்லி. இன்னைக்கு அருமையான தகப்பனுடைய சரீரத்தை பார்க்கிறோம். ஆனால் இந்த தகப்பனார் இன்னைக்கு உயிரோடு தான் இருக்கிறார். எங்கள் மத்தியில் அவர் உயிரோடு இல்லை, எங்கள் நடுவில் அவர் உயிரோடு இல்லை. ஆனா வானத்தின் பூமி உண்டாக்கின தேவன், எந்த இயேசு, எந்த ஆண்டவர் இவரது பூமியில சிருஷ்டித்தாரோ அதே ஆண்டவரை நீங்க இளைப்பாறத்தக்கதாய், அதே ஆண்டவரை நீங்க களிக்கூறத்தக்கதாய், அதே ஆண்டவருடைய சமூகத்தில் கடந்து போகத்தக்கதாய், நித்திய வாழ்க்கையை வாழத்தக்கதாய் தேவன் அவருக்கு கிருபை கொடுத்து வழிநடத்தியிருக்கிறார். அதனால் தேவனுடைய பிரியமான சகோதர சகோதரி, ஒண்ணு நம்மை விட்டுதான் போயிருக்கிறாரே ஒழிய இன்னைக்கும் அவர் உயிரோடு இருக்கிறார். இயேசு எப்படி உயிரோடு இருக்கிறது போல அருமையா தகப்பனார் என்ன செய்கிற ஆண்டவரோடு உயிரோடு இருக்கத்தக்கதாய் தேவன் ஆசீர்வதித்து நடத்தி இருக்கிறார். அதனால் யாரும் கலங்க வேண்டிய அவசியம் இல்லை, துயரப்பட வேண்டிய அவசியம் இல்லை, வேதனைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. பைபிள் சொல்லுகிறது, என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மறுபடி வரும்போது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் எல்லாரும் அவரோடு கூட வருவார்கள். அப்ப இங்க பூமியில இருக்கிற நீங்கள், குடும்பத்தினர், உறவினர், நண்பர்கள் இயேசுவை பார்ப்போம் அந்த நிச்சயம் உங்களுக்குள் இருக்குமானால், மனம் திரும்பி ஆண்டவர் நடக்கிற அந்த லட்சியம் உங்களுக்குள் இருக்குமானால், இந்த தகப்பனார, உங்களுடைய கணவர, உங்களுடைய தகப்பனார, இல்லாட்டி சகோதரனை எல்லாரும் சந்திக்கத்தக்கதா ஆண்டவர் ஒரு நாளை வைத்திருக்கிறார். அந்த நாளுக்காக தான் நீங்கள் நான் ஆயத்தமாக போகிறோம். அந்த நாளை சந்திக்கும்படியாக தான் உங்களை ஆயத்தப்படுத்தும்படியாக தேவனுடைய வார்த்தையை நான் பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறேன். யாரெல்லாம் அதை ஏற்றுக்கொண்டு விசுவாசிக்கிறாரோ அந்த நன்மையை புசிக்கத்தக்கதா, நித்திய ஜீவனுக்கு கடந்து போகத்தக்கதா தேவாதி தேவன் நமக்கு கிருபை கொடுத்து வழி நடத்துவாராக. அப்ப இந்த வார்த்தையில ஒருவர் தேற்றுங்க, ஒருவர் தைரியப்படுங்க, ஒருவர் விசுவாசத்தில் கட்டப்பட்டு எந்த விதத்திலும் சோர்ந்து விடாதபடிக்கு கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக இன்னும் வெற்றி வாழ்க்கை வாழ முன்னேறி செல்ல தேவாதி தேவன் நமக்கு கிருபை கொடுத்து வழி நடத்துவாராக. அதனாலே உங்களை கர்த்தர் பலப்படுத்துவாராக, ஆசீர்வதிப்பாராக. அருமையான இந்திராணி அம்மாவையும் டெபோரா சிஸ்டர் குடும்பத்தையும், வெளி தேசத்தில் இருக்கிற நிரஞ்சன் குடும்பத்தையும், ஜீவா சிஸ்டர் குடும்பத்தையும் கர்த்தர் பலப்படுத்தி ஆசீர்வதித்து தைரியப்படுத்தி அதே விசுவாச ஓட்டத்தில் ஓடத்தக்கதாய் உங்களுடைய தகப்பனார் எல்லாருக்கும் மாதிரியாக வாழ்ந்துட்டு போயிருக்கிறார். அதே மாதிரியை பின்பற்றுவீங்க என்று சொன்னால் உங்களையும் குடும்பத்தையும் பேர பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதித்து வழிநடத்துவதற்கு அவர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். நாம் யாவரும் கண்களை மூடி நாம் ஜெபிக்க போகிறோம். நேற்றும் இன்றும் மீண்டும் மாறாத சர்வ வல்லமையுள்ள தேவனே, நானே வீட்டெழுதலும் ஜீவனமாய் இருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் கிடைத்திருப்பான் என்று சொன்னீரே. ஆண்டவரே, உடைய பிள்ளைகள் எல்லாரும் விசுவாசிக்கத்தக்கதா, உம்மை நம்பத்தக்கதா, நித்திய ஜீவன் உண்டு என்று, நித்திய ஆக்கினை உண்டு என்று அறிந்து நித்திய ஜீவனுக்கு பிரவேசிக்கத்தக்கதா இந்த பூமியிலே வந்த நோக்கம் எங்களுக்காய் மறுத்து, எங்களுக்காய் ரத்தம் சிந்தினி, எங்களுக்காக அடிக்கப்பட்டு ரட்சிக்கப்பட்டு மனம் திரும்புகிற தேவனுடைய பிள்ளைகளாய் மாற்றி ஆண்டவரை பரலோகத்துக்கு ஒரு வந்து சேர நீ கிருபை கொடுத்து வழி நடத்துவீராக. அருமையான தாயார் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கொடுக்கிறோம். அந்த நாளை நீ நியமித்திருக்கிறேன். இவர்கள் அதே ஓட்டத்தில் வெற்றிகரமாக ஓடி முடிக்க, இவர் ஓடி முடித்தது போல அவர்கள் வெற்றிகரமாக ஓடி முடிக்க நீ ஸ்லாக்கியத்தை, கிருபை, பலனை கொடுத்து எந்த சூழ்நிலை வந்தாலும் விசுவாசத்தை தொடக்கிறவர் முடிக்கிறவர் நீராய் இருக்கிறபடினால் கடைசி மட்டும் அந்த ரட்சிப்பை காத்துக்கொண்டு வாழ நீ கிருபை கொடுத்து வழி நடத்தும்படியான ஜெபிக்கிறேன். வந்த ஒவ்வொரு பிள்ளைகளை தேற்றுங்க, ஆற்றுங்க, பலப்படுத்துங்க. ஆண்டவருடைய தூர தேசத்துக்கு பிள்ளைகளை நீ தேற்றி ஆற்றி பலப்படுத்தி நீர் ஆசீர்வதிக்கும்படியான ஜெபிக்கிறேன்.
சகல துதிக்கான மகிமையான ஒருவருக்கு எடுத்து ஜெபிக்கிறோம். இயேசுவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன நல்ல பிதாவே. கடைசி பாடல் பாடும்போது இறுதி மரியாதை செலுத்த விரும்புகிறவர்கள் இறுதி மரியாதை செலுத்தும்படியா நான் கேட்டுக்கொள்கிறேன். பாட்டுத்தாளிலே பாடல் 7 திருப்பாதம் நம்பி வந்தேன். கிருபை நிறைந்த இயேசுவே என்ற பாடலை நாம் பாடுவோம். திருப்பாதம் நம்பி வந்தேன், கிருபை நிறை இயேசுவே, உமதன்பை கண்டடைந்தேன், தேவ சமூகத்திலே உமதன்பை கண்டடைந்தேன், தேவ சமூகத்திலே இலை
இது எடுக்கும்போது அப்படியே பின்னாடி பைக் மட்டும் அந்த பிடி பாஸ் எடுத்துட்டு த்ரீ வீல் இருக்கு, த்ரீ வீலில் வரும். நாடத்தி பாபா நாட்டு ஓ நீ வா. சரி சரி. जैसे नहीं है मैं बाबा या मेरे बिल्कुल से यहाँ लोग मैं वहाँ ना वीडियो मैं वहाँ ने बिल्कुल से यहाँ हुआ உங்களுக்கு அந்த என்னமோ செய்ய யாரையும் வரணும் இவட சைஸை பாருங்க. அவரா அவரே இதை நான் வாசிக்கிறேன். சரியாக கொண்டு போயிடுவாருன்னா சரி சேர்ந்து நான் போகிறதா பாப்பா. ஒரு அறுபது பின்னாடி வரல யாரும் ஒன்றும் சொல்லுவாங்க. தவசம் இல்லை இது இங்கிட்டு வர யசுரம்புதா அப்படி இல்லைங்க. ஆ
இல்லை யாரும் அவனும் வான கீழே விழுந்துடும். இல்லை ஃபோன் இருந்தால் கை பார்த்து நீ கிட்ட போகணுமா? இப்படியே போகும். ஜீவனா கொஞ்சம் முன்னாடி போகும். ஜீவனா வீட்டால் போகும். வீட்டால் போய் பரவாயில்ல. அந்த லேண்ட் என்ன நீங்கள் தான் கேமராமேன்ட்டு பயிர்வாங்க கொஞ்சம் பயிர்வாகும். தண்ணி இருக்கா? எனக்கு கொஞ்சம் தான் சீட்டு கட்டில எங்கே சீட் ஃபுல்லியாக இருக்கு. சரி நாங்கள் இறங்கி சரியான வெயில் இருக்கு. ஆனால் உண்மைக்கு ஐயாட விசுவாசம் இவன் அங்கிட்டு போய் சொல்லி கஷ்டமா எங்கிட்டு அங்கிட்டு முடியல உங்களுக்கு விளங்காதா? எங்கே கோழி தெரியாதா உனக்கு? இது நேராக போயிட்டு 4வதுல என்ன ரமேஷனா போகிறாரா? அவனும் அதுவே போட்டுச்சுதான் சரி. ரமேஷ் அண்ணா அதுவே மூடி போட்டு பிறந்த மாதிரி தானே திருப்பி போகலாம். பிறகுக்குள்ளே கண்ணு மூடிட்டு போயிடுவான் தானே. அதுவே தான் மழை பெய்யுமா? வீட்டில் இது மாதிரி
ஆளுமேலே தான் எடுத்தேன் எடுத்து இது நிற்காம எது ஜூம் அப்படியா எத்தனை பேர் இருக்காங்க 2 பேர் ஆ 2 பேர் அப்போ 1 hour போல போவோம் நின்றுட்டா திரும்ப லிங்க் அந்த லிங்க்குகளே கிளிக் பண்ணி வர சொல்லுங்க இல்லாட்டி புது லிங்க் இல்லை புது லிங்க் அனுப்ப வேணாம் அதே லிங்க் தான் வரும் அதே லிங்க் கிளிக் பண்ணி வர சொல்லுங்க இப்போ நானும் தான் வெளியே போயிடுவேன் நானும் வெளியே போயிடுவேன் ஆமாம் நீங்கள் வெளியே போய் நீங்கள் திரும்ப அந்த இதுக்குள்ளே போகணுன்னு உங்களுக்கு எப்படி அந்த லிங்க் தானே அதுதான் அது மாறாது அந்த லிங்க் அதுதான் எப்பயும் இருக்கும் அப்போ நேற்று மாறிச்சு இல்லை மாறலை அதை நீங்கள் நியூ மீட்டிங்னு சொல்லி திரும்ப ஒன்று ஓப்பன் பண்ணியிருந்தா அப்படி நேற்று ஜீவிக்கிறாரு அவங்கள்ட்ட சொந்தமாக வாங்கிட்டாங்க போது தான் ஓ அதெல்லாம் புதுது அங்கே தான் எல்லோரும் வராங்க தானே எல்லாம் வந்துட்டாங்க நம்மளுக்கு முன்னுக்கு வந்துட்டாங்க அதாங்க இல்லை நான் தாங்க அஜித் பாஸ்டர் முன்னாடி தான் இருக்கு யசுரன் பாபு அண்ணன் வராரா தண்ணி போத்தல் எடுத்துட்டு வாங்க புரியுது சரியா இது இது ரெண்டும் எப்படி அரக்கண்ணு இது ரெண்டும் இப்படி பிடி பட்டம் யார்கிட்ட இது பிடிங்க இது பிடிங்க ரெண்டும் பிடிங்க எல்லாம் எனக்கு தான் இது பிடிங்க இன்னும் கொண்டு வா நாம் யாவரும் ஜெபம் செய்வோம். இந்த நேரத்தில் சகோதரன் விஸ்வா அவர்கள் ஆரம்ப ஜெபத்தை சுவாமி நமக்கு நன்றி செலுத்துகிறோம்.
சுவாமினி கடைசி அந்த நேரத்துக்கு வந்திருக்கிறோம். விசேஷமாக சுவாமினி இந்த பூமிக்கு நாங்கள் ஒப்பு கொடுக்க போகிறோம். சுவாமினி தெய்வம் இந்த நேரத்தில் சுவாமினி நீங்கள் சகல நேரத்தோடு தகப்பனோடு இந்த நாள் மட்டும் ஆண்டவரே நொடி மட்டும் நீங்கள் வந்திருக்கிறீங்க. தெய்வரே இந்த மரணம் சுவாமினி ஆண்டவரே எங்களுக்கு ஆதாயமாக இருக்குது, லாபமாக இருக்குது சுவாமினி. விசேஷமாக இந்த நேரத்தில் ஆண்டவரே இந்த சூழ்நிலை இருக்கிற எல்லா பகுதியிலும் நமக்கு ஒப்பு கொடுக்குறோம். விசேஷமாக ஆண்டவரே இந்த ஆராதனை நடந்து முடிய மட்டும் சகல ஆண்டவரே சூழ்நிலையிலும் தேவரை நீங்கள் பாதுகாத்து இது ஆண்டவரே அருமையாக நடத்தி முடிக்கத்தக்கதாக தேவன் உதவி செய்யணும். அதில் வந்திருக்க ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் அவங்க ஆண்டவரே மனைவி ஆண்டவரே அவங்களோட உறவுகள் சொந்தங்கள் சபை மக்கள் மத்தியில் எல்லாத்தின் மத்தியிலும் சுவாமி ஒரு சமாதானத்தும் நாங்கள் இது ஆண்டவரே இந்த மரணத்தை நாங்கள் அடக்கம் பண்ணிட்டு வீட்டுக்கு கடந்து செல்ல தேவனுக்கு உதவி செய்யணும் சுவாமி. எல்லா மத்தியிலும் சுவாமி உங்களோட தேவ சமாதானம் எங்களோடு இருக்க தேவன் உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தால் பிதாவே. நாம் ஒரு பாடலை பாடுவோம். பாட்டுத்தாளில் முதலாவது பாடல், யார் என்னை கைவிட்டாலும் இயேசு என்னை கைவிட மாட்டார். யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். கைவிட மாட்டார், கைவிட மாட்டார், கைவிடவே மாட்டார். இயேசு கைவிடவே மாட்டார். யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். தாயும் அவரே, தந்தையும் அவரே, தாயும் அவரே, தந்தையும் அவரே. தாளாட்டுவார், சீராட்டுவார், தாளாட்டுவார், சீராட்டுவார். யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். வேதனை துன்பம் நெருக்கும் போதெல்லாம், வேதனை துன்பம் நெருக்கும் போதெல்லாம் வேண்டிடுவேனே காத்திடுவாரே, வேண்டிடுவேனே காத்திடுவாரே. யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். யார் என்னை கைவிட்டாலும் கழுவி விட்டாரே. ரட்சிப்பின் சந்தோஷம் எனக்கு தந்தாரே, ரட்சிப்பின் சந்தோஷம் எனக்கு தந்தாரே. யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். இந்த நேரத்திலும் கூட வேதத்திலிருந்து ஒரு பகுதியை நாம் வாசிக்க கேட்போம். வேதத்திலிருந்து ஒரு பகுதியை போதகர் சேகர் அவர்கள் வாசிப்பார்கள். 1 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் தொடக்கம் 18ஆம் வசனம் வரை. அன்றியும் சகோதரரே, நித்திரை அடைந்தவர்களின் நிமித்தம் நீங்கள் நம்பிக்கையற்றவர்களான மற்றவர்களைப் போல துக்கித்து அறிவில்லாதிருக்க எனக்கு மனதில்லை. இயேசுவானவர் மரித்து பின்பு எழுந்திருந்தார் என்று விசுவாசிக்கிறோமே. அப்படியே இயேசுவுக்குள் நித்திரை அடைந்தவர்களையும் தேவன் அவரோட கூட கொண்டு வருவார். கர்த்தருடைய வார்த்தையை முன்னிட்டு நாங்கள் உங்களுக்கு சொல்லுகிறதாவது, கர்த்தருடைய வருகை மட்டும் உயிரோடு இருக்கும் நாம் நித்திரை அடைந்தவர்களுக்கு முந்திக் கொள்வதில்லை. ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்தில் இருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோட கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும்
கர்த்தருடனே கூட இருப்போம். ஆகையால் இந்த வார்த்தைகளினாலே நீங்கள் ஒருவரை ஒருவர் தேற்றுங்கள். ஆமென். தொடர்ந்து பாட்டுத்தாளில் 6வது பாடல், ஜோதி தோன்றும் ஒரு தேசம் உண்டு, விசுவாச கண்களால் காண்கிறோம் என்ற பாடலை நாம் பாடுவோம். ஜோதி தோன்றும் ஒரு தேசம் உண்டு, விசுவாச கண்ணால் காண்கிறோம், நம் பிதா அழைக்கும் பொழுது நாம் அங்கே வசிக்க செல்லுவோம். இன்பரா ஈற்றிலே மோட்சக்காரையில் நாம் சந்திப்போம். இன்பரா ஈற்றிலே மோட்சக்காரையில் நாம் சந்திப்போம். அந்த வான்கரையில் நாம் நின்று விண்ணோர் கீதங்களை பாடுவோம். துக்கம் யாவும் மற்றே மகிழ்ந்தே கர்த்தரில் ஆறுதல் அடைவோம். இன்பரா ஈற்றிலே மோட்சக்காரையில் நாம் சந்திப்போம். இன்பரா ஈற்றிலே மோட்சக்காரையில் நாம் சந்திப்போம். நம் பிதாவின் அன்பை நினைத்து அவரில் மகிழ்ந்தே பூரிப்போம். மீட்பின் நன்மைகளை உணர்ந்து அவரை வணங்கி துதிப்போம். இன்பரா ஈற்றிலே மோட்சக்காரையில் நாம் சந்திப்போம். இன்பரா ஈற்றிலே மோட்சக்காரையில் நாம் சந்திப்போம். அந்த மோட்சக்கரை அடைந்து சேனையுடன் நாம் களிப்போம். நம் தொல்லை யாத்திரை முடிந்து கிரீடத்தை நாம் தரிப்போம். இன்பரா ஈற்றிலே மோட்சக்காரையில் நாம் சந்திப்போம். இன்பரா ஈற்றிலே மோட்சக்காரையில் நாம் சந்திப்போம். நேரத்திலும் கூட போதகர் ஒஸ்வல் அவர்கள் ஜெபம் செய்வார். எங்களை அன்பாக நேசிக்கின்ற வானம் பூமி படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவனே, நேரத்திலே கூட உங்களை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். நாங்கள் அருமையாய் நேசித்த அந்த பெனடிக்ட் ஐயாவுடைய வாழ்க்கைக்காக நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த உலகத்திலே பிறந்த நாள் முதலாய் கொண்டு கர்த்தாவே, என் வாழ்க்கை முழுவதும் ஆண்டவரே அவரோடு கூட இருந்து அவரை ஆசீர்வதித்து அவரை எல்லாவற்றுக்கும் மேலாக விலையேறப்பட்ட ரட்சிப்பை கொடுத்த முடிய வஸ்திரத்தினாலே உடுத்துவித்து இந்த நாளிலே கூட ஆண்டவரே உமோடு கூட அந்த வாழுகின்ற நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்ளத்தக்கதாக வழிநடத்தினதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, அருமையான மனைவியை கொடுத்தீர், பிள்ளைகளை கொடுத்தீர், உற்றார் உறவுகளை கொடுத்தீர், ஆராதிக்க நல்ல திருச்சபை கொடுத்தீர். எல்லாவற்றிலும் தேவனுடைய கிருபை அந்த மகனோடு கூட இருந்ததற்காக ஸ்தோத்திரம். இப்போது ஆண்டவரே, அவர் விட்டு போகிற மனைவி உடைய கரங்களுக்குள்ளாய் ஒப்பு கொடுக்கிறோம். தூர தேசத்திலே இருக்கிறதான பிள்ளைகளை உடைய கருத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். இந்த தேசத்திலே வாழ்கின்ற பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தருடைய கரம் அனுதினம் அவர்களை ஆறுதல் படுத்தி தேற்றி உடைய தெய்வீக சந்தோஷத்தினாலே நிரப்பி
ஆண்டவரே உம்மை நோக்கி ஜீவிக்க, உம்மோடு கூட நடக்க, ஆண்டவரே உம்முடைய அந்த மகிமை நாள் வரும்போது ஆண்டவரே உம்மை முகமுகமாய் காண ஆண்டவரே அவர்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே கர்த்தாவே, வந்திருக்கிற சபையார், உற்றார், உறவினர், நண்பர்கள் ஒவ்வொருவரோடும் நீங்கள் இடைப்படும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற, ஓடிக்கொண்டிருக்கிற இலக்கு எங்கே? ஆண்டவரே உம்மையே கண்முறித்து ஜீவிக்க, உம்மை பின்தொடர எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை கொடுக்கும்படியாய் மன்றாடுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள பரிசுத்த பிதாவே. மனுஷனுடைய நாட்கள் புல்லுக்கு ஒப்பாயிருக்கிறது. வெளியின் புஷ்பத்தை போல பூக்கின்றான். காற்று அதன் மேல் வீசின உடனே அது இல்லாமல் போயிற்று. அது இருந்த இடமும் அதை அறியாதது. நமது அருமையான தகப்பனார் ஜோசப் பெனடிக்ட் இங்கே இல்லை. இன்றைக்கு நீ என்னுடைய பரதேசில் இருப்பாய் என்று வாக்கு பண்ணின கர்த்தருடைய பரிசுத்த சமூகத்துக்கு போய்விட்டார். இவர் இந்த உலகத்தில் வாழ்வதற்காக கர்த்தர் கொடுத்த கூடாரமாகிய சரீரத்தை நாம் இங்கே பார்க்கிறோம். மண்ணிலிருந்து உருவாக்கப்பட்ட சரீரம் மண்ணுக்கு திரும்புகிறது. கர்த்தர் தந்த ஆவி கர்த்தரிடம் சென்று விட்டது. சர்வ வல்லமுள்ள தேவன் எல்லாவற்றையும் தமக்கு கீழ்ப்படத்தக்கதாக நம்முடைய வல்லமையின் செயலின்படி நம்முடைய அற்பமான சரீரத்தை நம்முடைய மகிமையான சரீரத்துக்கும் மறுரூபப்படுத்துவாராக. இயேசு கிறிஸ்துவின் வருகையில இந்த சரீரம் உயிர்த்தெழுந்து நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளும் என்று உறுதிக்கு நம்பி இவருடைய சரீரத்தை மண்ணுக்கு மண்ணாகவும் சாம்பலுக்கு சாம்பலாகவும் புழுதிக்கு புழுதியாகவும் ஒப்புக் கொடுக்கிறோம். பரலோகத்தில் ஒரு சத்தம் உண்டாக கேட்டேன், கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள் இது முதல் பாக்கியவான் எழுது, அவர்கள் தங்கள் பிரயாசங்களை விட்டு ஒளிந்து இளைப்பாழ்வார்கள் என்று ஆவியானவர் திருவலம் பற்றினார். ஆமென். பாடலை பாடுவோம். தாய் தேற்றுவது போல நேசர் தேற்றுவார் என்று சொல்லி நாம் பாடுவோம். ஒரு தாய் தேற்றுவது போல் நேசர் தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல் நேசர் தேற்றுவார். மார்போடு அணைப்பாரே, மனக்கவலை தீர்ப்பாரே. மார்போடு அணைப்பாரே, மனக்கவலை தீர்ப்பாரே. ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். கரம் பிடித்து நடத்துவார், கண்களை மேல் நிறுத்துவார். கரம் பிடித்து நடத்துவார், கண்களை மேல் நிறுத்துவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். கைவிடா ஒரு நாளும் விலகிடா. ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். இப்படி வைக்கணும்.
அப்படியே வைக்க नाम नाम करंट जान फोन दीवाना கூப்பிடுறது யார் அஜித் பாஸ் சினிமா கேட்டாரு அவர் ஒரு அங்கிள் அந்த சன்கிளாஸ் போட்டு அவர் தான் அம்மம்மாவோட தம்பி ரெண்டு விட்டு தம்பியா அம்மம்மா குடம் இருக்கா இல்லையா குறையும் இல்லை ஒன்றுமே இல்லை சரி அவ்வளோதான் கட் பண்ணுவோம் தானே ட்ரைனிங்னு சொல்லி கட் பண்ணுவோம் ப்ரோ அருண் பாஷே அஜித் பாஷேனால கட் कराන්නதுக்கு மழை பெய்யுது சொல்லு Now is crying. అవునా ఇటు బంద్ అవుతాం Now is raining சொல்லுவா அனுபவ மெசேஜ்